டீப் கொடுத்துருக்கோம் 6 inches கிட்ட. யா தேங்க்யூ ஸோ மச். எஸ் அண்ட் பேக் வந்து 9 inches 9.5 கிட்ட டீப் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட்ல ஆம்ஹோல் கிட்ட எங்கேயாவது ஏதாவது சின்ன ரிங்கிள் இருக்கா? எதுவுமே இல்லை. ஓகே, அதே மாதிரி பேக்லேயும் எந்த ரிங்கிளும் இருக்காது. கையை ஈஸியாக கம்ஃபர்டபுளாக தூக்கும். ஓகே, இந்த ஹை பஃப் ஸ்லீவ் பாத்தீங்களா எப்படி அழகா நிக்குதுன்ட்டு. ரொம்ப பஃப் இருக்கிற மாதிரி இருக்காது. அதாவது பஃப் ஸ்லீவ்ஸ் நம்ம கொடுக்கறப்போ நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஃபேட்டா காட்டுற மாதிரி இருக்கும். இந்த கை இருக்கு இல்லையா? ஆனா இந்த பஃப்பும் எனக்கு வேணும், ஆனா அந்த மாதிரியும் தெரியக்கூடாது அப்படின்னா இந்த ஹை பஃப் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்பயுமே நார்மல் ஸ்லீவ் போடுறதுக்கு இந்த மாதிரி வியர் பண்ணலாம். ஓகே, அது ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் தெரியாது, ரொம்ப பஃபியாகவும் தெரியாது, பட் சின்ன அழகா கியூட்டா இருக்கும். ஓகே, அந்த ஸ்டிஃப்னஸ் தெரியுதா இவ எப்படி நிக்குதுன்னு சொல்லி? தேங்க்யூ. டைப் பண்ணாட்டினாலுமே ஷோல்டர்ல இருந்து ஃபால் ஆகாது. ஓகேவா? ரோப் வச்சும் நீங்க பண்ணலாம், ரோப் இல்லாமையும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகே, சோ ஓகே ஓகே ரொம்ப நீட் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. நாங்க கொடுத்த அமௌண்ட் விட ரொம்ப 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 வர்த்தியா ஃபீல் பண்றோம் மேம். சூப்பர். இந்த அளவுக்கு கிளியரா யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாதுன்னு தான் நான் நினைப்பேன். தேங்க்யூ ஸோ மச்டா. தேங்க்யூ. சரி, நீங்க இதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஆனா அந்த 17 பேருமே எனக்கு வந்து எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ்வலி வெளியில வந்து எப்படி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹைட் பண்ணி தான் சொல்லி தராங்க மேம். ஒரு ஹாஃப் இன்ச் ஷோல்டர் கிட்ட வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம் அப்படின்னா அது நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது எதுக்குன்னு நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அப்போ அவங்க வந்து சொல்லிடுவாங்க, டக்கு கட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து வீட்டுல வந்து ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்சுட்டு இருப்போம், இன்னைக்கு எதுக்கு வந்து இப்படி எக்ஸ்ட்ரா வச்சாங்க. நெக்ஸ்ட் டே போய் கேட்கும் போது மூஞ்சி தூக்கி வச்சுக்குவாங்க. ஒண்ணுமே தெரியாது இவங்களுக்குங்கிற மாதிரி வந்து நம்மளே ஃபீல் பண்ண வச்சிருவாங்க. வீட்டு என்னடா இது, நம்ம ரொம்ப நேரம் கெட்டே இருக்குமாங்கிற மாதிரி. அது மாதிரி நீங்க வந்து எப்படி மேம் எந்த ஹைடும் இல்லாம எப்படி இவ்வளவு ஈஸியா ஸ்வீட்டா கியூட்டா சொல்லி தரீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லுங்க மேம். அது வந்து நீங்க ஃபீல் பண்ணீங்களா ஒரு சில விஷயங்கள், அது எனக்குமே அந்த ஃபீல் இருந்திருக்கு. ஸோ என்கிட்ட படிக்கிறவங்களுக்கு யாருக்குமே அந்த ஃபீல் இருக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் தான். நான் கிளாஸ்ல ஸ்கூல்ல டீச்சரா இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு கிடைக்குது. நான் ஒரு டீச்சர் கிட்ட எப்படி இருக்கேன், அப்ப குழந்தைங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்றத நிறைய இது பண்ணிக்க முடியுது. உண்மையிலேயே உங்களோட வே ஆஃப் டீச்சிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேம். ஒரு 3 to 4 months பிஃபோர் தான். பட் அப்போ பார்க்கும்போதே எனக்கு ஒரு மனசுல பட்டுச்சு மேம், இவங்க வந்து கண்டிப்பா வந்து எந்த ஹைடும் இல்லாம நம்மளுக்கு ஷாரா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வந்தது மேம். அதுக்கப்புறம் தான் சரி, இவங்க என்ன இனி சொல்லி கொடுக்குற ஒர்க் ஷாப் வந்தாலும் கோர்ஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நம்ம கண்டிப்பா எவ்வளவு கஷ்டம்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு இது வந்து வருது மேம். அப்படி இருந்து நம்ம பிரச்சனை இல்லை மேம், நம்ம கடன் கூட வாங்கி நம்ம வந்து படிச்சிடலாம் மேம், அதுக்கப்புறம் கூட நம்ம சம்பாதிச்சுக்கலாம். பட் எந்த யூஸும் இல்லாம இப்ப போயிட்டு நம்ம ஒரு பக்கம் போய் அவங்க எல்லாமே ஹைட் பண்ணி நம்மளுக்கு சொல்லி தரப்போ அது ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்றோம். எதுவுமே நம்மளுக்கு கரெக்டா இல்லைங்கும் போது அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம செலவும் பண்றோம், பட் இவ்வளவு ஹைட் பண்றாங்களே அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்னு நம்ம ஓன் மணியா இருந்தா கூட ஓரளவுக்கு இது பண்ணிக்க முடியும். பேரண்ட்ஸோ இல்ல ஹஸ்பண்டோனா அது இன்னும் கூட கொஞ்சம் கவலையா இருக்கும், ரொம்பவே கவலையா இருக்கும். இப்ப கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமேலுக்கு என்ன டவுட்டா இருந்தாலும் நீங்க கிளியர் பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பிளவுஸ்க்கு நான் அவ்வளோ எக்ஸ்பென்சிவா ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அவங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணி 2வது நாள் ட்ரை பண்ணிட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். லைக் ஃப்ரண்ட் வந்து பெருசா இருக்கு, பேக் வந்து சின்னதா இருக்கு, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு கேட்டா அதுக்கு வந்து அந்த லேடி வந்து சரியாவே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நம்ம அவ்வளோ மணி கொடுத்து நமக்கு வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. பட் ஆனா நீங்க நல்லா சப்போர்ட் பண்றீங்க. குட் ஒர்க். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அப்ரிஷியேட் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட். நிஜமாவே நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மெயினா கம்மியான அமௌண்ட்ல ஒர்க் ஷாப் வச்சதுக்கான ரீசனே அதான். நிறைய பேர் வந்துட்டு ஜாயின் பண்ணி அவங்க லேர்ன் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். தேங்க்யூ ஸோ மச். அவசரப்பட்டு மணி அங்க போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு சில விஷயங்களை பண்ணாதான் ஒரு சில விஷயங்களை கத்துக்க முடியும். இப்ப இந்த என்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயத்த வச்சு நீங்க வேஸ்ட் பண்ண மணிய திருப்பி கெயின் பண்றதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம், அவ்வளவுதான்.
Yeah. Okay. Yeah, okay. Thank you. Thank you, ma'am.